வணக்கம். விவேகானந்தர் சரிதம் பகுதி 4. கருணை பொங்கும் இதயம். சிலர் பூமியில் அன்பும் கருணையும் கொண்டு பிறக்கின்றனர். பிறருக்கு எப்படி உதவலாம் என்றே அவர்கள் சிந்தித்திருப்பர். பிலேயும் அப்படிப்பட்டவன்தான். சாது சந்நியாசிகளும் ஏழைகளும் உணவுக்காகவும் பொருளுக்காகவும் தினந்தோறும் வீடு தேடி வருவது வழக்கம். பிலே கதவை திறந்து கையில் அகப்பட்ட பொருள் எதுவாயினும் கொடுத்து விடுவான். இதனால் அவன் தந்தைக்கு பெருஞ்செலவு என்றால் அவன் யோசிப்பதில்லை. விலையுயர்ந்த பொருளானாலும் கொடுத்து விடுவான். பிலே இந்த மாதிரி வாரி விட்டு கொண்டிருந்தால் குடும்பம் நடுத்தெருவுக்கு வரவேண்டியதுதான் என்று கோபம் கொள்வாள் புவனேஸ்வரி தேவி. ஒரு நாள் உண்மையிலேயே அவனை ஒரு அறையில் வைத்து பூட்டிவிட்டாள். இனி அவனால் வெளியில் வந்து அள்ளி கொடுக்க முடியாது என்று நினைத்தாள். அறையில் அடைந்து கிடப்பது அவனுக்கு ஒரு நல்ல பாடமாக அமையும் என்றும் நம்பினாள். அறையில் தன்னந்தனியே அடைப்பட்டு கொண்டிருந்த பிலேயின் மனம் வருந்தியது. சற்று நேரத்தில் ஒரு பிச்சைக்காரன் கூப்பிடுவது அவன் காதில் விழுந்தது. பிலே அந்த ஏழைக்கு ஏதாவது கொடுக்க விரும்பினான். அறையை சுற்றுமுற்றும் பார்த்தான். ஒரு பெட்டி திறந்து கிடந்தது. உடனே பிலே அதிலிருந்து சில சேலைகளை எடுத்தான். ஜன்னலை திறந்து பார்த்தான். பிச்சைக்காரன் கீழே நின்று கொண்டு கூவிக்கொண்டிருந்தான். கிழிந்த கந்தலாடையோடு எலும்பும் தோலுமாயிருந்த அந்த ஏழையைக் கண்டு பிலேயின் மனம் உருகியது. மகிழ்ச்சியுடன் அச்சேலைகளை அவனை நோக்கி வீசினான். அந்த ஏழையும் சிறுவனின் தாராள குணத்தை எண்ணி மிகவும் மகிழ்ந்தான். நன்றி, வணக்கம்.